எல்லா புகழும் சாயப்பாவுக்கே. எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்களா? அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுதுப்பா. அதனால தான் உங்ககிட்ட எல்லாம் பேச முடியல. இன்னுமே கொஞ்சம் தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா, நேற்றுக்கு லவ்வர்ஸ் டே முடிஞ்சிச்சு. நம்ம உருகி உருகி காதல் பண்ணுறாங்க. அந்த காதலை ஒரு பொண்ணு மேலே செலுத்தணுன்றதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. எல்லாம் ஓகே தான். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிக்கவே நேரமில்லாத மாதிரி ஆயிடுது. நேரம் இல்லையா, இல்லை மனசு இல்லையா தெரியல, இல்லை சலிச்சு போயிடுச்சா புரியல. நிறையா பேர்த்து வாழ்க்கையில் இப்படி இருக்கிறனால தான் சீக்கிரமாக அந்த வாழ்க்கை காணாமல் போயிடுது. இப்போது என்னென்னா பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே அன்புன்ற ஒன்றுக்கு தான் கட்டுப்படுறோம். அதுக்காக என்ன வேணாலும் செய்கிறோம். அதனால தான் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா, அன்பை எதிர்பாராமல் கொடுக்கணுன்றாங்க. எதிர்பார்த்து கொடுத்தா தானே நம்ம ஏமாந்து போயிடுறோம். எதிர்பார்க்காம எல்லாத்து மேலே அன்பை செலுத்திட்டோம்னா நம்மளுக்கு ஏமாற்றன்றதே இருக்காது இல்லையா? அதனால தான் நீங்கள் உண்மையான காதல் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நாள் முழுக்க போராடுறீங்க. என்னென்னமோ வாங்கி இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க. அது பொண்ணாகட்டும் பையனாகட்டும். ஆனால் அதே அன்பை நிரந்தரமாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? பகுதியிலேயே ஏன் கழட்டி விட்டுட்டு போகணும்? அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி போயிட்டா கூட பரவாயில்ல. கல்யாணம் ஆகி குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணையோ பையனையோ விட்டுட்டு போனால் அவங்க வாழ்க்கை என்ன ஆகுது? நீங்கள் மறுபடியும் வேறொரு வாழ்க்கையை தொலாவறதுனால ஒரு பிரயோஜனமுமே இல்லை. சீக்கிரமாக இப்படி புரிஞ்சுக்கிட்டு பண்ணின வாழ்க்கையை பகுதியில் விழுங்கும்போது அதுக்கப்புறம் முறையற்ற வாழ்க்கை வாழ்கிற நாம் எத்தனை நாளைக்கு வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? ஆனால் நிறைய பேர்த்துக்கு அது தெரியறதில்ல. இந்த காலத்து பசங்கள்லாம் ரொம்ப ரொம்ப விளையாட்டுத்தனமாக நினைக்கிறாங்க வாழ்க்கைன்றது. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் பட்டு அழுந்தும்போது என்ன தெரியும்னா, நம்ம தேடினாலும் நம்மளோட வாழ்க்கை நம்மக்கிட்ட வரவே வராது. நம்மளுக்கு திரும்ப கிடைக்குமான்றதே கொஸ்டினாக ஆயிடும். அதுக்கப்புறமா வாழ்க்கைன்றது ரொம்ப கடினமானதாக தெரியும். அழகான வாழ்க்கை, அறிவான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை நம்ம கைக்கிட்ட இருக்கும்போது நாம் ஏங்க வீணாக அலைஞ்சிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு பைத்தியக்காரனாக ஆகணும்? இப்போ பார்த்திங்கன்னா, நல்லபடியாக படித்து காதலிக்கின்றதுக்கு ஒரு வயசு இருக்குது. அந்த வயசில் நம்ம பண்ணினாதான் எல்லா சுக துக்கங்களையும் அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலையும் ஃபேஸ் பண்ணுறக்கூடிய மனப்பக்குவம் நம்மளுக்கு வரும். அது இல்லாமல் சும்மா அழகை மட்டும் வச்சு பார்த்துக்கிட்டு அது ஒரு இனக்கவர்ச்சினால், அது ஒரு விதமான கவர்ச்சினால் வரக்கூடிய அந்த லவ்வை மட்டும் வச்சுட்டே வாழ்க்கை முழுக்க வாழ முடியாது. 8வது 9வதுலேருந்தெல்லாம் லவ் பண்ணுதுங்க. என்ன தான் லவ்வுன்னே தெரியல. இவங்களுக்கெல்லாம் யார் லவ்வுன்னு சொல்லி கொடுத்ததுனே தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா, +2 படிக்கிறதுக்கு முன்னாடி லவ்வுன்ற வார்த்தையை சொன்னாவே அது கெட்ட வார்த்தை மாதிரி தெரியும். எனக்கு கூட யாருக்கு தான் லவ் பண்ணுறது பிடிக்காது? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நம்ம வாழ்ந்த சூழ்நிலையில் லவ் மேரேஜெலாம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டுன்ட்டு இல்லை, அது செட் ஆகாது. அதுக்குரிய மனப்பக்குவம் நம்மளுக்கு இருக்காது. பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ தூரமாக வீட்டில் இருக்கவங்களெல்லாம் எதிர்த்து பேசி வர முடியாது. 2வது நான் யாரையுமே நம்பவே மாட்டேன். பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூரில் தான் எங்கள் வீடு சாய்பாபா காலனியில் தான் இருந்துச்சு. அங்கே கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூட் இருக்கும். பசங்களுக்கு மட்டும்தான் ஹாஸ்டல், பொண்ணுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கும். அப்படிலாம் இருக்கும். நான் ஒரு எஸ்டிடி பூத்தில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு எதுக்காலேயே ரோட்டை தாண்டினா அந்த எஸ்டிடி பூத்து, இங்கிட்டு வீடு, இப்படி இருக்கும். எல்லாருமே நல்லா பேசுவாங்க. ஆனால் ரோட்டுக்குன்னு வந்துட்டேன்னா ஒருத்தர் கூட பேச மாட்டேன். ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு 10 மாதம் படிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம காலம் முழுக்க அந்த ரோட்டில் மரியாதையாக இருக்கணும்ல. அந்த ரோட்டில் இருக்கவங்க எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஒரு பெரிய மெயின் ரோடு தான், எல்லாமே தெரியும். நம்ம அம்மா அப்பாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை காப்பாற்றணும் இல்லையா? அதனால் நான் பேச மாட்டேன். ஆனால் எங்களோட அந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அது ரியல் எஸ்டேட் ஆஃபீஸு, ஜெராக்ஸு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நான் நல்லா பேசுவேன் எல்லாத்து கூடயும். பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸில் காசெல்லாம் தொலைஞ்சு போயிடணும்னு கூட கொடுத்துருப்பாங்க. ஆனால் யாருக்கிட்டேயும் அந்த மாதிரி லவ் பண்ணுற மாதிரிலாம் உணர்வே வரல. ஏன்னா
அந்த இதே வந்து பசங்களையவே தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி வந்து யார் இந்த காலத்தில் நம்ப முடியும்? யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது. அதனால் வந்து மனசுக்கு ஒரு கடிவாளம் போட்டு அமைச்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து மாமா வந்து சொந்தத்தில் இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பார்த்தேன்னா பிடிச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் அவர் கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் ரொம்ப வேண்டுதலெல்லாம் வச்சேன். எந்த விதத்துலையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. ஏன்னா ஜாதகம் பார்க்க வேணான்னு சொல்லிட்டேன். எனக்கு வந்து அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. காசு பணன்றதை மீறி அவர் என்னை கண்கலங்காமல் நல்லபடியாக பார்த்துப்பாருன்ற உணர்வு ஆழமாக இருந்தது. அவருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. அதனால் வந்து வீட்லலாம் சொல்லிட்டோம். எனக்கு வந்து எங்கள் சித்தி, எங்கள் அம்மாவோட தங்கச்சி வந்து அவருக்கு தாய் மாமா ஒய்ஃபு. அந்த வகையில் சொந்தம். அதனால் ஓகேன்னு சொல்லிட்டோம். ஒரு நாள் வந்து இதுக்கும் பேசவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு நாள் வந்து நாங்கள் எப்போவுமே சிவன் ராத்திரிக்கு போவோம். பழனியில் வந்து சிவன் ராத்திரிக்கு வந்து நாங்கள் எப்போவுமே பழனிக்கு தான் போவோம் சின்ன வயசுலேருந்து. அப்படி ஒரு நாள் போகும்போது தான் அவரும் வந்தார். அவர் பக்கா தீக்காக்காரரு. அவர் மலைக்கெலாம் வரவே மாட்டார். பார்க்கணுன்னே வந்திருக்காரு. அதுக்கப்புறமா நான் சொல்லிட்டேன், இல்லை எங்கள் சித்தி ஒருத்தங்கிட்ட சொன்னேன். இல்லைங்க சித்தி, எனக்கு வந்து சொந்தத்தில் இல்லை அமையாதுன்னு அம்மா சொன்னாங்க. வெளியில் தான் அமையுன்னு சொன்னாங்க. அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் தான், மாற்றிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் சித்தி சொன்னாங்க, இல்லைம்மா உன்னதாம்மா பார்க்குறக்கு அவன் வரான் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து பார்த்தாரு, ஆனால் பேசலை. எங்கள் அம்மா கூட தான் பேசிகிட்டு இருந்தார். நான் வந்து அவர்கிட்ட சொல்லலான்ற மைண்டு எனக்கு மாறி போயிடுச்சு. காலையில் வந்து நான் 3 மணிக்கெல்லாம் துரத்தி விட்ருவாங்க மலை மேலேருந்து. அப்புறம் கீழே இறங்கி வந்துட்டு பஸ்ஸில் உட்காரும்போது மணி 4 4:30 இருக்கும். உட்காந்தப்போ இதயம் பாட்டிலேருந்து செம்மையான இதயமே பாட்டு போட்டாங்களா. எங்கிட்டிருந்து தான் அத்தனை கண்ணில் தண்ணி ஆறா ஓடா உருகி வந்துச்சுன்னே தெரில. அப்படி அழுகிறேன். எங்கள் சித்தி சொல்லுது, கவலைப்படாதம்மா, மதிக்க உன்னை கட்டி வச்சிடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எங்கள் அப்பா என்னடா இந்த பிள்ளை இப்படி அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பார். அதுக்கப்புறம் நான் போய் சொல்லிவிட்டேன், அப்பா நான் இவரைவே பண்ணிக்கிறேன்ப்பான்ட்டேன். அதுக்கப்புறமா வந்து எந்த விதத்துலையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்றனால கோயம்புத்தூரில் வந்து பாப்பநாயக்கம்பாளையம் பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த பெருமாள் கோயிலில் 108 தடவை சுற்றினேன். மருதமலையில் கீழேருந்து மேலே வரைக்கும் சூடம்பத்தை வச்சேன். பழனியில் அதே மாதிரி சூடம்பத்தை வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஜாதகத்தில் தோஷம் அது இதுன்னு இருந்துச்சுன்னா வந்து அந்த தாலிக்கு எந்த இதுவும் வரக்கூடாதுன்னு ஒரு தாலி பொட்டை வாங்கி கொண்டு போய் திருப்பதி உண்டியலில் போட்டுட்டு அங்கே பிரவேசம் பண்ணுறதா வேண்டிக்கிட்டேன். திருப்பதி உண்டியலில் கொண்டு போய் போட்டோமா, அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி காலங்காத்தால 2 மணிக்கு தெப்பக்குளத்தில் குளிச்சுட்டு வந்து அங்கே பிரவேசம் பண்ணணும். சாமி இருக்கிற கருவறைக்கு சுற்றியில் விடுவாங்க. ஒருத்தவங்க அங்கே பிரவேசம் பண்ணாங்கன்னா ஒருத்தவங்க கூட அந்த மாதிரி. அப்போ என் தம்பி சொன்னால், நானும் பண்ணுறேன், நீயே பண்ணு, 2 பேர் பண்ணலாம். அம்மா அப்பாவும் வந்தாங்கன்னா 4 பேர் காலையில் சாமி கும்பிட்டுட்டு நேரத்தில் பஸ் ஏறிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனால் அன்றைக்கி சரியான கூட்டமாம்மா திருப்பதியில். அதனால் அவங்க வந்து ஒரு 4 நாளைக்கு வந்து இந்த அங்கப்பிரவேசம் பண்ணுறதை கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னடா கடவுளே பண்ணுறது, நாங்கள் இதுக்காக பண்ணிவிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அவர் சொன்னார், ஏன் அங்கப்பிரவேசம் வந்து உள்ளே தான் பண்ணணுமா, வெளி பிரகாரம் பண்ணலாம்ல அப்படின்னாங்க. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, கோயிலில் வந்து அந்த வாசல் கதவு வழியாக போவோம்ல, அங்கேருந்து படுத்து அப்படியே உருண்டு வந்து அங்கேருந்து படுத்து லெஃப்ட் சைடு அப்படியே உருண்டு வந்துட்டு டேர்ன் ஆகும்ல பேக் சைடு போகிறதுக்கு, அந்த சைடு எந்திரிச்சு போயிடுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அங்கப்பிரவேசமாக மனசு மேவவே இல்லை. முடிவு பண்ணிட்டேன், பண்ணிடலான்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன சுடிதார் கட்டுறதா சேலை கட்டுறதான்லாம் டவுட்டாக இருந்துச்சு. எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது. எங்கள் அப்பா சொன்னார், நீ வந்து பெருமாள் வந்து பின்னாடியே நடந்துட்டு வர்ற மாதிரி ஒரு இமேஜ் பண்ணிக்கோமா, உனக்கு வந்து கண்டிப்பாக அவர் வழிதடம் காட்டுவாருன்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தான் ஆயிடலான்ட்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாச்சு. என் தம்பிகிட்ட சொன்ன, சேலை கட்டவா சுடிதார் போடவான்னு. சுடிதார்லாம் போடக்கூடாது, சேலை தான் கட்டணும்னா. சரி அதுவும் ஓகேன்னு பண்ணியாச்சு. எங்கள் அம்மா தான் கூட இருக்காங்க.
அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து சுற்றினேன். அங்கங்கே பார்த்திங்கன்னா பேக் சைடெலாம் போகும்போது பார்த்தா இந்த ஏதோ ஒரு இதுக்கு காங்கிரீட் போடுறதுக்கோசரம் குச்சியெல்லாம் நட்டு வச்சுருந்தாங்க. அப்போ எந்திரிக்கக்கூடாது, பாம்பு மாதிரியே ஊந்துட்டு போனோம். போயிட்டு திருப்பி சுற்றி வந்துட்டு நான் அதே மாதிரி தான் நினச்சிட்டு போனேன். ஆனால் எங்கள் ஒரு ஆச்சரியம் பாருங்கள், எங்கள் அம்மாவுக்கும் வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. இப்படி குனிஞ்சு குனிஞ்சு பாவாடை இழுத்து விட்டுட்டே வரணும். அம்மா எப்படியோ பண்ணிட்டாங்க அதைய. அது அந்த இடத்துல வந்து அம்மாவுக்கு எந்த ஒரு ட்ரபிளும் ஏற்படலை. ரெண்டாவது தம்பி 2-3 டைம் வாமிட் பண்ணால் சுற்றி வரும்போது அந்த லட்டு செய்கிற இடம் வந்துச்சு, அங்கே நெய் வாசத்துக்கு அதுக்கும் ஒமட்டிடுச்சு. அப்புறம் எனக்கெலாம் அது இல்லை. அப்புறம் வந்து சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களே, கடவுள் வந்து ஏதோ ஒரு ரூபத்து மூலியமாக நம்மளுக்கு நடத்தி வைப்பார். ஆனால் நான் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் என்னோடய தாலியை. அவர் வந்து பார்த்துப்பார், நான் இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சேன். நம்ம என்ன இது பண்ணினாலும் ஒவ்வொருத்தருடைய கர்மா முடியணுன்னா முடிஞ்சு தான் ஆகும். பிறப்புக்கும் இறப்புக்கும் எதுவும் எந்த சக்தியுமே கட்டுப்படாது அப்படின்றது வாழ்க்கையில் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஏன் சொல்கிறேன்னா, பல சூழ்நிலைகள் காரணமாக அவர் என்னை மேலே வச்சு இந்த பாசத்தில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் சில பழக்க வழக்கங்கள், அவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் போட ஆரம்பித்தார். அப்போ எவ்வளவோ நாள்லாம் ரொம்ப வெறுத்து போய் விட்டுட்டு போயிடலான்னு கேட்டு வரைக்கும் கூட போகலான்னு மனசு போகும். ஆனால் விட்டுட்டு போக வராது. ஏன்னா என்ன ட்ரிங்க்ஸ் போட்டாலும் எந்திரிச்சோன்னு என்ன தான் தொலைவுவார். நான் இல்லாத வாழ்க்கையில் அவர் ஒரு நாள் கூட வாழ்ந்திருக்க மாட்டார். ஆனால் இப்போது 1.5 வருஷத்துக்கு மேலாச்சு. நான் எப்படி உயிரோடு இருக்கேன்னு எனக்கே தெரியல. இப்போ தான் நான் உணர்கிறேன், அவர் என்னை விட்டு ரொம்ப தூரம், கை கெட்ட முடியாத தூரம், ரொம்ப தூரம் போயிட்டார் அப்படின்றத மனப்பூர்வமாக உணர்கிறேன். என்ன பண்ணுறது, தேடிக்கிட்டோம் சரியா. அது ஒரு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் ஃபேஸை வச்சு நான் விதவிதமாக பாட்டை எடிட் பண்ணி என்னோடய ஸ்டேட்டஸில் வச்சுப்பேன். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இந்த மாதிரி இருக்கா. நான் வந்து 8 மாதம்தான் பண்ணினேன். ஆனால் என் பையன் வந்து 8 வருஷம் பண்ணினான். அப்போ 8 மாதத்துக்கே இப்படின்னா 8 வருஷத்துக்கு பவர் எப்படி இருக்கும். அவன் ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். இந்த பொண்ணு தான் வேணும், நீங்களும் தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன செய்ய முடியும். சரி ஓகே அப்படின்னு ஏற்றுக்கிட்டோம். ஆனால் கம்யூனிட்டி வைஸாக பார்க்கும்போது எல்லோரும் எங்களை வெறுத்து ஒதுங்கினாங்க. இந்த பொண்ணை போய் ஏன் கல்யாணம் பண்ணான்னு. ஆனால் பார்த்திங்கன்னா நான் வந்து மனசுக்குள்ளே ஆணித்தரமாக நினச்சேன், நம்மளுக்கு மருமக பொண்ணு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். கடவுள் அதே மாதிரி கண்ணில் காட்டும்போது இந்த ஜாதியை வச்சு நான் ஒதுக்க முடியுமா. என் பையனுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எப்படி என்னால் மட்டும் வேண்டான்னு ஒதுக்க முடியும். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் வந்து அந்த பொண்ணை ஏற்றுப்பேன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டேன். நான் ஒரு சமூகமே எதிர்த்து நின்று என் பையனுக்கு பண்ணி வச்சார். அவங்க அப்பா ஏற்றுக்கிட்டார். அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் ஒரு பையன் பொம்பளை பிள்ளையை தானே கட்டியிருக்கான், இவங்களுக்கெல்லாம் என்ன வந்துச்சு, அது என் புள்ள, என் வீட்டுக்கு வந்துச்சுன்னா என் புள்ள, நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், நான் வேணும் அப்படின்னு நினச்சா எல்லோரும் வாங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்கன்னு அவர் சொல்லிட்டார். அப்புறம் வந்து யாருமே வர்றதில்ல, பேசுகிறதில்ல, எல்லா காண்டாக்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறமா எல்லோரும் வந்து பேசிக்கிட்டாங்க. இன்றைக்கி பாப்பாவை தூக்கி கொஞ்சுறாங்க. பேத்தி இருக்குது, 3 வயசு ஆயிடுச்சு. பாப்பாவை தூக்கி கொஞ்சுறாங்க, பிடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி சுமூகமாக தான் போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறேன்னா, உங்களையெல்லாம் காதலிக்க வேணான்னு சொல்லவே இல்லை. ஆனால் உங்கள் மேலே உங்களை எந்த சூழ்நிலையிலையும் விட்டுத்தராத பொண்ணோ பையனோ கிடைச்சா மட்டும் லவ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் உண்மையான காதலாக இருக்கும். அதை விட்டுட்டு சும்மா டைம் பாஸுக்கு பண்ணுறது, அழகுக்காக பண்ணுறது, நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக பண்ணுறது, இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஆகவே ஆகாது. அதனால தான் சொல்கிறேன். ஐ லவ் யூன்னு இப்போ மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறாங்க. அம்மாவை சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஐ லவ் யூன்றதை கூட என் வாழ்க்கையில் கெட்ட வார்த்தையாக தான் நான் நினைக்க தோணும் எனக்கு.
இப்போ தான் சாயப்பாவை அந்த மாதிரி சொல்ல தோணுது. ஐயோ ஒரு மாதிரியாக இருக்குது, இதெல்லாம் சொல்லவே கூடாது. நான்லாம் என் வாழ்க்கையில் சொன்னதே இல்லை. நான் ஒரு தடவையோ 2 தடவையோ 25 வருஷத்தில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வளர்ந்த விதம் அப்படி. ஆனால் இப்போ எல்லாருமே அம்மாவை, அப்பாவை, தங்கச்சி, அக்காவை எல்லாத்துக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. வார்த்தையில் ஒன்றும் இல்லை தான், ஆனால் வார்த்தைகள்லேயும் அர்த்தம் இருக்குது. வார்த்தை தான் வாழ்க்கையாகுது. அதனால் கவனமாக கையாளுங்க, சந்தோஷமாக இருங்க. மனசை முக்கால்வாசிக்கு வெளியே அலைபாய விடாமல் இருக்க கட்டி வச்சுக்கோங்க. ஒரு வேளை போனாலும் என்னென்னா உங்களை விட்டு போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. 2வது முக்கால்வாசி வீட்டுக்கு சொல்லுங்கள். வீட்டுக்கு சம்மதம் தெரிவிக்கிறதுக்கு அவங்ககிட்ட எடுத்து சொல்லுங்கள். ஒருவேளை புரிஞ்சு காட்டி உங்களுக்கு அந்த பொண்ணு தான் வேணும், பையன் தான் வேணுன்ற ஒரு சூழ்நிலை கல்யாணம் ஆனால் கூட நீங்கள் நல்லபடியாக பொழைச்சி காட்டுங்க. அவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். என் பிள்ளை எங்கே போனாலும் நல்லா இருக்குது இல்லை, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாறிடுவாங்க. சரிங்களா? ஏன்னா அதுதான் ஒரு உண்மையான காதல் ஜெயிச்சதுக்கு அர்த்தமாக இருக்குது. எல்லாத்துக்கும் அந்த விஷயம். ஆனால் இப்போ யாருமே காதலிக்கிறதுக்கு நேரமே இருக்கிறதில்ல. பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா விட்டுட்டு போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கூட லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணால். இதே மாதிரி அவங்க அம்மா பண்ணி வச்சாங்க. கடைசியில் பார்த்தா அவன் குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டான். இப்படி தான் இன்னும் 2-3 பேர் அதே மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால் மனசு என்னடா இந்த காலத்தில் இவ்வளோ சீப்பாக எடுத்துக்கிறாங்களேன்னு. இவ்வளோ சீப்பாக எடுத்துக்கிற காலத்துக்குள்ள தான் லவ்வர்ஸ் டேவை அதிகமாக கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. உங்கள் காதல் உங்களால் சாகாத மாதிரியும் உங்களால் ஜெயிக்கிற மாதிரியும் வாழ்ந்து காட்டுங்க. அப்போ தான் அந்த காதலுக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. சரிங்களா? அப்போ தான் அந்த காதலோட ஆத்மா உங்களை வாழ்த்திக்கிட்டே இருக்கும். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.